டிப்ஸுக்கு நான் 2 முட்டையோடைய ஓடை 4 உடைச்சி எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்காக நான் டைகர் பாம் தைலம் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டைகர் பாம் தைலம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண தைலத்தில் கொஞ்சமாக வந்து கிராம்பு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைகர் பாம் தைலம் எடுத்தீங்க அப்படின்னா இதில் நல்ல அந்த கிராம்புடைய வாசனை இருக்கும். நல்ல வந்து காட்டமாக இருக்கணும். அந்த மாதிரி தைலமாக பார்த்து எடுத்துக்கோங்க. முட்டையில் வந்து மேலால் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல காட்டமாக இருக்கணும். அதாவது அந்த காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தைலமாக பார்த்து எடுத்துக்கோங்க. டைகர் பாம் தைலம் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற தைலத்தில் கிராம்பு வந்து நல்லா தூள் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா முட்டையிலையுமே மேலால் அந்த தைலத்தை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த இடங்கள்லாம் ஆணி இருக்கோ அந்த இடங்கள்ல இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மாட்டி வைக்கலாம். ஸோ இந்த வாசனைக்கு பல்லிகள் வந்து சுத்தமாக வரவே வராது. பல்லிகள் இருந்தாலுமே சுத்தமாக அது காணாமல் போயிடும். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, முட்டையுடைய ஓட்டை அங்கங்கே நம்ம மாட்டி வச்சோம் அப்படின்னா அந்த வாசனைக்கு பல்லிகள் வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ஸையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பல்லிகள் இருந்தாலுமே நாளடைவில் அந்த